அம்மா வீட்டுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? தங்கச்சி பாப்பா பிறந்து அதுக்குள்ளே 1 மந்த் ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக ஓடுது. நான் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாப்பாவுக்கு 1 மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த தீம் தான் நாங்கள் செலக்ட் பண்ண தீம். அதுக்காக நாங்கள் போகிற வழியிலேயே அந்த பூலாம் பிச்சுட்டு போகணும். அது அந்த பூ பேர் என்ன சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்களே தெரில. தெரிஞ்சால் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பூ அந்த இலையெல்லாம் பிச்சுட்டு போயிருந்தோம். அது ஆல்ரெடி அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரோஸில் தான் ஃபஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் ரோஸ் வாங்கிட்டு வர மாதிரிட்டோம். ஸோ போகிற வழியில் இந்த பூ பார்த்து ஒரு ஐடியா வந்து இந்த பூவை பிச்சுட்டு போயிட்டோம். ஸோ தங்கச்சி இந்த தீம் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களாம் இது பண்ணாங்க. ஸோ உங்கள் பேபிஸ் யாராச்சும் மந்த்லி பர்த்டே தீம் பண்ணுற மாதிரி இருந்தால் இது பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த தீம் நல்லா இருந்துச்சு, நல்ல அவுட்கம் வந்துச்சு. பாப்பா தான் பாவம் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் க்ராங்கியாக தான் அவங்க இருந்தாங்க. அப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லா இருக்கா, இல்லை பாட்டு போட்டு நல்லா இருக்கா, கிவ் எனி சஜஷன்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இப்போல்லாம் மோட்டிவே வர மாட்டேங்குது வீடியோஸ் போடுறதுக்காக. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நானும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஸோ அப்படியே பாப்பா வந்து அந்த கேக் கட் பண்ணுறதுக்குள்ளே ஷான்வி அந்த கேக்கில் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். வரும்போதே பாப்பா தூங்கிட்டாங்க. தேங்க்யூ.